வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஹரிராயா பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் டோல் கட்டணங்களில் 50 விழுக்காடு தள்ளுபடி. பிரதமர் அன்வார் அறிவிப்பு. ஹரிராயா பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் டோல் கட்டணங்களில் 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இத்தள்ளுபடியானது வரும் மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை 12:01 மணி முதல் மார்ச் 19ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை மொத்தம் 48 மணி நேரங்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக டோல் சலுகை வழங்கும் நிறுவனங்களுக்கு சுமார் 21.03 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். மேலும் இத்தள்ளுபடியானது கிளாஸ் 1 தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகள், குறிப்பாக ஜொஹூரில் உள்ள சுல்தான் இஸ்கண்டா கட்டிடம் மற்றும் தஞ்சோங் குபாங் சுங்கச்சாவடிகளில் இச்சலுகை வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஹரிராயா பண்டிகையை முன்னிட்டு உதவி தேவைப்படும் 4000 பேருக்கு, குறிப்பாக தனித்து வாழும் பெற்றோருக்கு அவர்களை திவால் நிலையிலிருந்து மீட்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தும் வகையில் திவால் துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் மலேசியர்களின் நிதிச் சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும், கூடுதலான பொது விடுமுறை, SCR உதவித்தொகையை முன்கூட்டியே வழங்குதல், அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு பண உதவி போன்ற பிற திட்டங்களுடன் இது இணைந்து செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் பண்டிகையை சிக்கனமாகவும் பொறுப்புடன் கொண்டாட வேண்டும் என்றும் பொதுமக்களை அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்து மதத்தின் புனித சின்னமான சூலத்தை அவமதித்த வழக்கில் சமூக செயற்பாட்டாளர் தமீம் டாரி அப்துல் ரஸா மீது நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்படவிருந்த நிலையில் அவ்வழக்கு வரும் மே 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதி ஹைமி அனெரினா ஹாஜா மைடின் அத்தேதியை நிர்ணயித்தார். தமீம் தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் அவ்வழக்கை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்திற்கு கொண்டுவர சுமார் 2 மாதங்கள் அவசியம் என்று மாநில குற்றப்பத்திரிகை இயக்குநர் டத்து கைரில் அன்வார் அப்துல் ஹலீம் நீதிமன்றத்திடம் தெரிவித்தார். மேலும் தாய்லாந்து குடிநுழைவு அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தமீம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி சவுதி அரேபியாவின் ரியாத்துக்கு புறப்பட்டதாக கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தமீம் டாரியை நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக புதிய தேதியை வழங்குமாறு நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் தமீம் மீது இதுவரை 192 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனிடையே நேற்று மலேசிய போலீஸ் படை தலைவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தமீம் உட்பட 4 மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 295 கீழ் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்திருந்தார். லங்காவியில் உள்ள பழமை வாய்ந்த இந்து ஆலயம் ஒன்றின் வளாகத்தில் இருந்த இந்து மதத்தின் புனித சின்னமான சூலத்தை அவமதித்ததாக தமீம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யூமொபைல் சின்றியன் பர்ஹாட் நிறுவனத்தின் தலைவராக துங்கு அமினா சுல்தான் இப்ராஹிம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் 13ஆம் தேதி முதல் அவரது பதவி நியமனமானது அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யூமொபைல் நிறுவனத்தின் தோற்றுநர் வின்சென்ட் தான் கடந்த மார்ச் 12ஆம் தேதி தலைவர் பதவியில் இருந்து விலகியதை அடுத்து துங்கு அமினா புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் வின்சென்ட் தான் இயக்குநர் வாரியத்தின் ஆலோசகராக பணியாற்றுவார் என்றும் யூமொபைல் அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் டெக்னாலஜிஸ் டெலிமீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் பங்கு விற்பனை ஒப்பந்தம் நிறைவடைந்ததை தொடர்ந்து மவார் சத்யா சின்றியன் பர்ஹாட் நிறுவனத்தின் பங்குகள் 50 விழுக்காட்டை கடந்துள்ள நிலையில் துங்கு அமினா தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். தான் மற்றும் துங்கு அமினா ஆகியோரால் நிறுவப்பட்ட முதலீட்டு நிறுவனமான மவார் சத்யா தற்போது அத்தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் கட்டுப்பாட்டு பங்கு வகிக்கிறது. பல்வேறு துறைகளைச் சார்ந்த தனியார் நிறுவனங்களை வழிநடத்தியும் நிர்வாக குழுக்களில் இடம்பெற்றும் துங்கு அமினா பரந்த அளவிலான தலைமைத்துவ மற்றும் நிர்வாக அனுபவத்தை கொண்டுள்ளார் என்று யூமொபைல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹரிராயா பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை சீராக பராமரிக்கவும் சாலை விபத்துகளை குறைக்கவும் மேற்கொள்ளப்படும் ஆப்ஸ் இஸ்லாமாட் 26 நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பேரா மாநிலத்தில் விபத்து நடக்கும் அபாயம் உள்ள பகுதிகளாக 48 ஹாட்ஸ்பாட் பகுதிகளும் 29 பிளாக் ஸ்பாட் பகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 255 போலீஸ் அதிகாரிகளும் பணியாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து நோர் இஷாம் நோர்டின் தெரிவித்துள்ளார்.
இந்நடவடிக்கையின் முக்கிய நோக்கமானது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது, சாலை விபத்துகளை குறைப்பது, வீடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் கொள்ளை சம்பவங்களை தடுப்பது ஆகும் என்று இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆப்ஸ் இஸ்லாமாட் 26 தொடக்க நிகழ்ச்சியில் கூறினார். மேலும் மார்ச் 18 முதல் 20ஆம் தேதி வரை போக்குவரத்தானது 30 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடையாளம் காணப்பட்ட முக்கிய பகுதிகளில் போலீசார் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக ஊடக பிரபலமான நளினி கோதண்டபாணி கடந்த ஆண்டு மாற்றுத்திறனாளி உணவக ஊழியர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து புட்டாலிங்ஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அவருக்கு 2000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. இத்தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அமீரா சரியாத்தி ஜைனால் அபராத தொகையை நளினி செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட 41 வயதான நளினி அந்த அபராத தொகையை செலுத்தினார். 3 குழந்தைகளின் தாயும் தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளருமான அவர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி மாலை 4 மணியளவில் சிர்டாங்ராயா ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள ஒரு விரைவு உணவகத்தில் 45 வயதான ராணி ஆறுமுகத்தை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தில் பணியில் ஈடுபட்டு வரும் முன்வரிசை பணியாளர்களை பாராட்டும் வகையில் ஜுவாடா ரமடான் மடானி ஃப்ரண்ட்லைன் அப்ரிசியேஷன் திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் அலுவலகம் 3 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கியுள்ளது. இத்திட்டமானது ரமலான் மாதத்தில் தங்கள் கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றும் முன்வரிசை பணியாளர்களுக்கு பிரதமர் தமது நன்றியையும் அன்பளிப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாகும். இப்தா உணவுப் பொதிகள் வழங்கும் இத்திட்டத்தின்படி இறுதி மாநிலமாக மலாக்கா தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் இன்று விநியோகம் செய்யப்பட்டதாக பிரதமரின் அரசியல் செயலாளர் சன்மிங்காய் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 650 போலீஸ் அதிகாரிகளும் பணியாளர்களும் அப்பரிசுகளை பெற்றனர். ரமலான் மாதத்திலும் முன்வரிசை பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய நிலை உள்ளது. சிலர் பணியில் இருக்கும் போதே நோன்பு திறக்க வேண்டிய சூழலும் உள்ளது. அவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சாம்மிங்காய் குறிப்பிட்டுள்ளார். சிம்பாங் அம்பாட் உத்தான் மலிந்தாங்கில் புதிய ஆலயம் அமைக்க பேரா மாநில அரசு 1 ஏக்கர் நிலத்தை வழங்கியுள்ளது. அந்நிலமானது முறையே அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டதுடன் அந்நிலத்தில் 30 லட்சம் ரிங்கிட் செலவில் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆலய தலைவர் கணேசன் கூறினார். அதேவேளையில் ஆலய வளாகத்தில் சிவன் சன்னதியும் 1000 பேர் அமரக்கூடிய மண்டபமும் அலுவலகம் மற்றும் அர்ச்சகர்கள் தங்கும் இடமும் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த பொது தேர்தலில் பகண்டத்தோ நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் அமீடி இந்த புதிய ஆலயத்தை நிர்மாணிக்க வழிவகை செய்வதாக வாக்குறுதி அளித்தார். அது தொடர்பாக அவரையும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசனையும் சந்தித்து நிதி கோரிக்கை முன்வைக்கப்படும் என்றும் கணேசன் குறிப்பிட்டார். இந்த கோயில் கட்ட வேண்டிய நோக்கம் என்னன்னா, நம்ம ஊரில் உத்தமலிந்தாங்கில் இது வரைக்கும் பொது கோயில் எதுவும் இல்லை. ஆக இந்த பொது கோயிலுக்காக ரொம்ப காலம் நாங்கள் பாடுகட்ட காலத்தில் எங்களுக்கு 1 ஏக்கரை பேரா மாநில அரசாங்கம் 2018 அவர் டத்தோ கணேசன் காலத்தில் அவரும் டத்தோ இளங்கோ மூலமாக இந்த நிலம் கிடச்சிச்சு. அப்புறம் அதுக்கான அடிப்பட்ட வேலையெல்லாம் ஓடிட்டுருக்கிற காலத்தில் இப்போ எல்லாம் கேசட்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஏறக்குறைய நாங்கள் வசூல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சமயத்தில் முன்னால் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டத்தோ அஹமத் ஜஹீத் அவர்கள் ஒரு நிகழ்வில் முன்பு எலெக்ஷனுக்கு முன்னே 2 மில்லியன் தர்றதை எங்களுக்கு வாக்களித்தார். பிறகு அதை நாங்கள் ஒன்றும் துரட்டி ஒன்றும் வாங்கலை. அந்த 2 மில்லியனை கூட விரைவில் அவர்கிட்ட பெற்றுடுவோம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் எங்கள் கூட இருக்கிற இந்த சத்வான் பம்பாங்கனான் கபாஜிகண்ட் அண்ட் மசரக்கா உத்தமலிந்தாங்கிலேருந்து நம்முடைய சகோதரர்கள்லாம் இந்த பெரிய விருந்து நிகழ்ச்சி அவங்க சொந்த செலவில் ஏற்பாடு செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தொகையில் எங்களுக்கு அடிமட்ட வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய தொகையை எங்களுக்கு வழங்குறாங்க. வேலையில் அவளுக்கும் நன்றி. அதே சமயத்தில் இங்கே உள்ள பொதுமக்களும் கட்டாயம் வேலை செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா உத்தமலிந்தாங் பகண்டத்தோ 20.5%, அதாவது ஏறக்குறைய 22,000 இந்தியர் மக்கள் தொகையை கொண்ட ஒரு இடம். மலேசியாவில் ஒரு அதிகமாக இந்தியர்கள் வாழக்கூடிய இடம். கட்டாயம் எல்லாரும் மனசு செஞ்சால் இந்த கோயிலை ஒரு பெரிய சிவன் கோயில், ஒரு பெரிய முருகன் கோயில் மற்றும் ஒரு பெரிய மண்டபம், அப்புறம் ஆலய அர்ச்சகர் உட்பட இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். இது சம்பந்தமாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு சிவனேசன் அவர்களும் எங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கறதா ஏற்கனவே வாக்களித்திருந்தார்.
அவர்கிட்டயும் நாங்கள் போவோம். கட்டாயம் அதை நாங்கள் வாங்கிடுவோம். எல்லாரும் ஒத்துழைச்சா இந்த கோயில் வெகு விரைவில் கட்டி முடிக்கப்படும். இந்நிலையில் அந்த இயக்கத்தின் வழி இந்த விருதை முன்னிறுத்தி நடத்திய டத்தோ தயாளன் பிள்ளை, வாசு, கண்ணா, மோகன், எம்.ஜி. பன்னீர்செல்வம், தனராஜ், விஷ்ணுதரன் ஆகியோர் உட்பட ஊத்தான் மலிந்தாங் சமூக மேம்பாட்டு இயக்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களுக்கு கணேசன் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இந்த ஆலயத்தை நிர்மாணிக்க நிதி திரட்ட ஊத்தான் மலிந்தாங் சமூக மேம்பாட்டு இயக்கம் பெரும் முயற்சி மேற்கொண்டு ஊத்தான் மலிந்தாங்கில் உள்ள மண்டபத்தில் சிறப்பு விருந்தை ஏற்பாடு செய்தது. அந்நிகழ்ச்சியில் 2000 பேர் பங்கேற்றனர். அதுகுறித்து அந்த இயக்கத்தின் செயலாளர் எம்.ஜி. பன்னீர்செல்வம் கூறுகையில், இந்த ஆலயத்தின் பணிகள் நிறைவடையும் வரையில் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் தங்களது இயக்கத்தின் சார்பில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். நாங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கோயில் தலைவரோட நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் குறைஞ்சபட்சம் மலேசியாவிலேருந்து நிறைய இடத்துல வந்திருப்பாங்க. பேரா, ஸ்லாங்கோ, பினிங், கிடா, ஜோ, மலாக்கா, இந்த மாதிரி பல மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் இங்கே உள்ள இளைஞருங்க என்ன பண்ணுறோன்னா, எங்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை கோயிலுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். மேலும் நாங்கள் வழங்குறதை தவிர்த்து இந்த கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த கோயில் கும்பாசி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு கொடுப்போன்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம். ஊத்தான் மலிந்தாங் வட்டாரத்தில் 22 விழுக்காடு இந்தியர்கள் வாழ்ந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த ஆலயமானது நிர்மாணிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வந்த 43 வயதான காருக்கு வர்ணம் பூசும் தொழிலாளி ஒருவரின் தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதனையடுத்து ஹரிராயா பண்டிகைக்காக மலாக்காவிற்கு திரும்ப உள்ளார். நீதிபதிகள் அஸ்மி அரிஃபின், ராட்சி அப்துல் ஹமீத் மற்றும் அமட் ஷரீர் சாலே ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட அமர்வு ஷஃபி ஜைனால் என்ற அந்நபரின் மேல்முறையீட்டை ஒருமனதாக ஏற்று 36.376 கிலோ மெத்தாபெத்தமின் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுதலை செய்தது. முன்னதாக இவ்வழக்கில் உயர் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு தனது மனைவியையும் மகனையும் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவர் ஒருவரின் வழக்கு விசாரணை தொடர்பாக முழுமையான தடயவியல் அறிக்கைகள் இன்னும் கிடைக்கப்பெறாத நிலையில் வரும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 34 வயதான டாக்டர் சியா தோங் ஹாங் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி இரவு 9:50 முதல் 10:34 மணி வரை பண்டார் டத்தோஆன் பகுதியில் உள்ள ஜலான் பருஜிரானான் 11/12 என்ற இடத்தில் தனது மனைவியையும் மகனையும் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். தனியார் கிளினிக் மருத்துவரான டாக்டர் சியா பொந்தியான் உலுச்சோ தடுப்பு காவல் மையத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டு 3 தனித்தனி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சாந்தமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. நீதிபதிகள் நபிலா நிசாம், ஏ ஷார்மினி மற்றும் அத்திஃபா அசீமா வஹாப் ஆகியோர் இவ்வழக்கில் தடயவியல் அறிக்கைகள் உட்பட நிலுவையில் உள்ள அறிக்கைகள் கிடைக்கப்பெறுவதற்காக வரும் ஏப்ரல் 29ஆம் தேதியை நிர்ணயித்தனர். அதேவேளையில் கொலை வழக்குகள் உயர் நீதிமன்றத்தின் கீழ் வருவதால் இந்த வழக்கை அதிகாரப்பூர்வமாக மாற்றுவதற்கான தேதியாக வரும் செப்டம்பர் 28ஆம் தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் மாநிலம் கொத்ததிங்கியில் உள்ள பந்தாய் பத்து லாயார் கடற்கரையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி நீரில் மூழ்கிய இருவரின் உயிரை காப்பாற்றிய நபரின் வீரத்தை ஜோஹர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பாராட்டியுள்ளது. 36 வயதான முகமது டேனியல் மட்சனின் தனது குடும்பத்துடன் விடுமுறையில் இருந்தபோது கடற்கரையில் இருந்து உதவி கேட்டு அலறும் சத்தம் கேட்டதாக தெரிவித்தார். முதலில் மற்றொரு குடும்பம் கடற்கரையில் விளையாடுவதாக எண்ணிய முகமது டேனியல் அருகில் சென்றபோது ஒரு சிறுவனும் இளம் பெண்ணும் கடலின் ஆழத்திற்கு இழுத்து செல்லப்படுவதை கண்டுள்ளார். உடனடியாக தனது பாதுகாப்பை பற்றி சிந்திக்காமல் கடலில் குதித்து இருவரையும் கரைக்கு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2 குழந்தைகளின் தந்தையான முகமது டேனியல் திறமையான நீச்சல் வீரராக இல்லாத போதிலும் கூட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி தன்னை உடனடியாக செயல்பட வைத்ததாக கூறினார். இந்நிலையில் ஜோஹர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அவருக்கு சான்றிதழும் சன்மானமும் வழங்கி கௌரவித்துள்ளது. கடந்த மாதம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணி பெண்ணிடம் பாலியல் சீண்டல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 36 வயதான இந்திய பிரஜை தமது குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார்.
கடந்த பிப்ரவரி 9 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் நடந்த இச்சம்பவத்தின் போது ஆகாஷ் திவாரி என்ற அந்த நபர் விமான பணிப்பெண்ணின் பின்புறத்தில் தனது உடலால் உரசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே வேளையில் பணிப்பெண்ணை பின்தொடர்ந்த அவர் விமானத்தின் உணவு வைக்கும் இடம் வரையில் சென்று அங்கும் அவரிடம் சில்மிஷம் செய்ய முயன்றதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான அப்பெண் அதிகாரிகளிடம் புகார் அளித்ததை அடுத்து சாங்கி விமான நிலையத்தில் அவ்விமானம் தரை இறங்கியவுடன் அந்நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவுடன் போர் பதற்றத்தை குறைக்கும் அல்லது போர் நிறுத்தம் செய்யும் முன்மொழிவுகளை ஈரான் தலைவர் அயத்தோலா மொஜ்தபா கமேனே நிராகரித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இரு இடைநிலை நாடுகள் மூலம் மத்தியஸ்தம் செய்யும் இம்முயற்சிகளை கமேனே மறுத்ததுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பழிவாங்கும் நிலைப்பாட்டில் கடுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கமேனேயின் முதல் வெளிநாட்டு கொள்கை ஆலோசனை கூட்டத்தில் இந்த நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் அந்த கூட்டத்தில் அவர் நேரடியாக கலந்து கொண்டாரா என்பது தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தற்போது 3வது வாரத்தில் நீடித்து வருகிறது. போரில் இதுவரை குறைந்தது 2000 பேர் உயிர் இழந்துள்ளதாகவும் விரைவில் முடிவடையும் அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.